ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாண்டீஸ்வரி தியாகராஜன் நாவல்ஸ் சேனல். இப்போ நீங்க கேட்க போற கதையோட தலைப்பு என் இனிய காவலனே காதலனே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. டெய்லி கதையை தொடர்ந்து கேட்கணுமா? எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். என் இனிய காவலனே காதலனே. அத்தியாயம் 4. தன் முகத்தின் அருகே தெரிந்த பொருளைக் கண்டு பீதியடைந்த அந்த ஆடவன் எச்சில் விழுங்கிக் கொண்டு ஆதிதேவனை பார்த்திட, அவனோ கால் மேல் கால் போட்டுக்கொண்டு மோவாயில் ஒரு கரத்தை மடக்கி வைத்திருந்தவன் தனது மறு கரத்தில் ஆசிட் முட்டையை அந்த ஆடவனின் முகத்தருகே வைத்துக்கொண்டு அதையே திருப்பி திருப்பி பார்த்து கொண்டிருந்தான். இது மேலே பட்டா எப்படி இருக்கும்? சார், ப்ளீஸ், தெரியாம பண் என பயத்தில் திக்கியவனின் முன் காதினை நீட்டி, ஹா, கேட்கலையே சார், தெரியாம சார். ஆரம்பிக்கும் முன்னரே பளார் என விட்டான் ஒரு அறை. ஆத்திரம் அடங்கவில்லை போலும். மீண்டும் 4-5 அறைகள் வைத்துவிட்டு அவனது சட்டையை பிடித்து தன்னை நோக்கி இழுத்தவன், தெரியாம பண்ணிட்டேன்னு இவ்வளோ ஈஸியா சொல்ற? தெரியாம பண்ற விஷயமாடா இதெல்லாம்? யோசிக்கவே மாட்டீங்களா? ஒரு பொண்ணை லவ் பண்ணா உடனே அவளும் உன் லவ்வை ஏத்துக்கணும்னு என்ன இருக்கு? அவன் ஏன் வேண்டான்னு சொல்றா? அவ குடும்ப சூழ்நிலை என்ன? எதுவுமே நினைச்சு பார்க்க மாட்டீங்களா? பொண்ணை லவ் ஏத்துக்கலன்னு ஆசிட் வீசுறது போய் இப்ப கூட வந்த ஃப்ரெண்டு அட்வைஸ் பண்ணா அடிச்சான ஆசிட் ஊத்துற அளவுக்கு வந்தாச்சு. ஏண்டா இப்படி இருக்கீங்க? உன் அப்பா அம்மா என்ன பண்றாங்க? ஆதிதேவனின் ஒவ்வொரு கேள்விக்கும் தலை குனிந்த அந்த ஆடவன், அப்பா ஒரு கம்பெனியில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணுறாரு, அம்மா டெய்லர். கஷ்டப்பட்டு தானே படிக்க வைக்கிறாங்க. ஆமாம் சார். இனிமையாச்சும் புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணு. கொஞ்ச நாளைக்கு உள்ளேயே இரு. நீ வெளியில் போனாலும் உன்னை கண்காணிச்சுக்கிட்டு தான் இருப்பேன், சரியா? வேற ஏதாவது பண்ணேன்னு தெரிய வந்துச்சு மவனே, வெளியவே வர முடியாதபடி உள்ள தள்ளிடுவேன் என அவனை மிரட்டிய ஆதிதேவன் அவனது விலாசம், அலைபேசி எண் என அனைத்தையும் எழுதித்தரச் சொல்லிவிட்டு மீண்டும் எச்சரிக்கை செய்துவிட்டு சென்றான். ஒரு ஏட்டுவிடம், அந்த பையனை அடிக்கடி வாட்ச் பண்ணுங்க என்றதும் சரி என்றார். கல்லூரிக்குள் நுழைந்த அமிழ்தினியை எதிர்கொண்டான் தீனா. அமிழ்தினியின் நெருங்கிய நண்பன். அவளுக்கு இருக்கும் ஒரே ஒரு ஆண் நண்பன் என்றால் அது தீனாதான். பார்ப்பதற்கு தேவதையை கண்டேன் தனுஷ் போல இருப்பான். மிகவும் அமைதியானவன். ஏழ்மை காரணமாக உடையில் அக்கறை காட்டியது இல்லை. இருக்கும் 4 ஆடைகளைத்தான் அவ்வருடம் முழுவதும் மாற்றி மாற்றி அணிந்து வருவான். அதனாலேயே படிப்பாளியாக இருந்தாலும் அவனது தோற்றம் கருதி பலரும் முகம் சுழித்து அவனை விலகிச் செல்வர். இல்லை இல்லை, ஒதுக்கிவிட்டு செல்வர். அவனுக்கென்று பெரியதாய் குடும்பம் என்று யாரும் இல்லை. ஒரு அம்மா மட்டும்தான். அவரும் வீட்டு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறார். கல்லூரி சேர்ந்த ஆரம்பத்தில் அமிர்தினி கூட அவனிடம் பேசியது எல்லாம் இல்லை. நாளாக நாளாக அவனை எல்லோரும் ஒதுக்குவதை பார்த்தவளுக்கு தன் நிலையை ஒரு கணம் எண்ணி பார்த்தாள். அவன் நல்லவனா கெட்டவனா எதுவும் தெரியாது. ஏதோ ஒரு உந்துதலில் அவனிடம் பேசினாள். தீனாவுக்கு மற்றவர்கள் தன்னிடம் பேசாதிருப்பது பழக்கப்பட்டது என்பதால் அவனும் இவற்றையெல்லாம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாது தான் உண்டு தன் வேலை உண்டு என்றிருப்பான். அவனை தேடி வந்து பேசியது அமிழ்தினிதான். அதிலேயே அவனுக்கு ஆச்சரியம் வந்தாலும் எதையும் வளர்க்க விரும்பாது ஒதுங்கியே இருப்பான். சின்ன சின்னதாய் அவனிடம் பேசி பேசி தற்போது இருவரும் நல்ல நண்பர்களாய் இருந்து வருகின்றனர். அமிழ் என்ற பழக்கப்பட்ட குரலில் திரும்பி பார்க்க அங்கு தீனா நின்று கொண்டிருந்தான். ஹே தீனா, என்ன இங்க இருக்க? லஞ்சுக்கு கேன்டீன் வரைக்கும் வந்தேன். ஆமா, மார்னிங் நீ கிளாஸுக்கு வந்த, அப்புறம் பார்த்தா ஆளையே காணோம்.
எங்க போன? அதுவா, ஒரு சின்ன பிரச்சனைய சரி செஞ்சுட்டு வந்தேன் என கெத்தாக கூற, அதில் நமட்டு சிரிப்பு சிரித்தவன், உன்னால ஏதோ பிரச்சனை வராம இருந்தா சரி என்றிடவும் முகம் தொங்கி போனது. போதினா, நீயும் கிண்டல் பண்ற பாத்தியா? அப்படிலாம் இல்லப்பா, நான் சும்மா தான் சொன்னேன். எங்க போன என்றவனிடம் காலையில் நடந்ததை விவரித்தாள். அவள் கூறுவதை பொறுமையாக கேட்டவன் பதறிவிட்டான். உண்மையில் என்ன அமிழ், ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா? நல்ல வேளை சாய்கரன் சார் உன்னை காப்பாத்திட்டாரு. அவர் மட்டும் இல்லைனா என்ன ஆகியிருக்கும்? கையை காட்டு. என்னப்பா இப்படி பட்டிருக்கு? மருந்து போட்டியா? போட்டேன் தீனா, மாத்திரை கொடுத்துருக்காங்க வலிக்கு, சாப்பிட்டுட்டு போடணும். சரி, கவனமா இருப்பா. இனி இது மாதிரி வேலைக்கெல்லாம் நீ போக வேண்டாம். சரி தீனா, சித்ரா ஹேமாலாம் எங்க இருக்காங்க? அவங்க கிளாஸ்ல அழுதுட்டே இருந்தாங்க. ஆனால் யார் கேட்டும் எதுவும் சொல்லலை அவங்க. நல்ல வேலை இன்னைக்கு ப்ரொஃபஸர் யாரும் வரல, ரைட்டிங் ஒர்க் தான் கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஓ சரி தீனா என்றவாறு இருவரும் பேசிக்கொண்டு வகுப்பறைக்குள் நுழைந்தனர். சித்ராவும் ஹேமாவும் சாப்பிடவில்லை போலும். அமிழ்தினியை எண்ணிக்கொண்டு கவலை அடைந்து கொண்டிருந்தனர். சோர்வாக உள்ளே நுழைந்தவளை கண்ட தோழிகள் இருவரும் பிடித்து கொண்டனர். அமிழ், அமிழ் என இருவரும் ஒரு சேர அவளை அணைத்து கொண்டு அழுதனர். அழுத தோழிகளை சமாதானப்படுத்திய அமிழ்தினி அவர்களை அழைத்து கொண்டு இருக்கையில் அமர வைத்து அவர்களுக்கு நடுவில் அமர, பாவம் ஹேமாதான் ரொம்பவும் கூனி குறுகி போயிருந்தாள். சாரி அமிழ், என்னால தான் எல்லாமே. நல்ல வேளை சாய்கரன் சார் வந்தார். அவர் மட்டும் இல்லைன்னா என்ன ஆகியிருக்கும்? நினச்சி பார்க்கவே பயமாக இருக்கு என நெஞ்சில் கை வைத்து இன்னும் தேம்பி தேம்பி அழுதாள். சித்ராவும், ஆமா அமிழ், கொஞ்சம் கவனிக்காம இருந்திருந்தாலும் என்ன நடந்திருக்குமோ கடவுளே. ஆமா, தெய்வா சார் என்ன சொன்னாரு? அதுவா, அவரை நான் சமாளிச்சிட்டேன். இருந்தாலும் ஆள் கொஞ்சம் இல்லை, நிறையவே பயந்துட்டாரு. எனக்கே ஒரு மாதிரி ஆகிடுச்சு என்றவளின் பதிலில் இருவரும் வேதனையுடன் அவளை பார்த்தனர். சரி விடுங்கடி, இனி அதை பற்றி பேச வேண்டாம், எனக்கே நினைக்கிறதுக்கு பயமா இருக்கு என்றிடவும் தோழிகள் மூவரும் சேர்ந்து மதிய உணவை சாப்பிட ஆயத்தமாயினர். தீனா அமிழ்தினியை விட்டுவிட்டு அங்கிருந்து அகன்று விட்டான். அவனுடன் அமிழ்தினி பேசுவதே சித்ராவிற்கும் ஹேமாவிற்கும் பிடிக்காது. அதனை சில சமயங்களில் வெளிப்படையாகவும் காட்டியுள்ளனர். அதனால்தான் அவன் அவளை விட்டதும் சென்று விட்டான். மாலையானதும் வீட்டிற்கு வர பேருந்து நிலையத்திற்கு வந்து நின்றாள் அமிழ்தினி. சித்ராவும் ஹேமாவும் அடுத்தடுத்த இடத்தில் இருப்பதால் அவர்கள் இருவரும் ரயிலில் சென்று விடுவர். அமிழ்தினி மட்டும்தான் பேருந்து நிலையத்தில் வந்து நிற்பாள். கூட கல்லூரி மாணவ மாணவிகளும் வந்து நிற்பர். கரத்தில் இருந்த காயத்தின் வலி வேறு வின் வின் என்று வலித்தது. பல்லை கடித்து கொண்டு நின்றவள் ஏதோ தோன்ற சட்டென திரும்பி பார்த்திடவும் அங்கு ஆதிதேவன் இவளையே பார்த்தவாறு அங்கு நின்றிருந்தான். அவனை கண்டதும் வலி மறைந்து முகம் மலராய் மலர்ந்தது. தன்னை கண்டதும் முகம் மலர்ந்தவளினை காண்கையில் ஆதிதேவனுக்குமே அவளது புன்னகை வந்து உதட்டில் ஒட்டி கொண்டது. சட்டையின் முன் 2 பட்டன்கள் கலண்டிருக்க சுருள் சுருளாய் அடர்த்தியான முடிகள் ஆனவனது மார்பை கவசம் போல போர்த்தியிருந்தது. அது அமிழ்தினிக்கு மிகவும் பிடிக்கும். இருவரும் தனிமையில் இருக்கும் தருணத்தில் அவனது வெற்று மார்பில் தனது மென்மையான விரல்களால் அவனது முடிகளில் கரம் நுழைத்து விளையாடுவாள். சில சமயங்களில் வேண்டுமென்றே பிடித்து இழுப்பாள். அது அவனுக்கு உயிர் வலி தந்தாலும் அவளுக்காக தாங்கிக் கொள்வான். நெஞ்சினை ஒரு கரத்தால் நீவியவன் மற்றொரு கரத்தில் தனது கருப்பு நிற கூலசை வைத்திருந்தான். உதடுகள் அழுத்தமாக மூடியிருந்தாலும் புன்னகை ஒட்டி கொண்டிருப்பதை அவளால் காண முடிந்தது. அவனையே விழியால் பருகியவளின் பார்வை அவனது மார்பைத்தான் துளையிட்டது. அவனது மார்பில் இருக்கும் முடிகள் கூட அவனுக்கு தனி அழகைத்தான் கொடுத்திருந்தது.
அவனது வெற்று மார்பில் பார்வையை வைத்தவாறு அவனை நெருங்கினாள். பெண்ணவளின் பார்வை அவனுக்கு ஒருவித கூச்சத்தை தர தன்னை நெருங்கியவளிடம், எதுக்கடி கண்ணிலேயே முழுங்குற என பல்லை கடித்து அடிக்குரலில் சீறியவனை சற்றும் கண்டு கொள்ளாது அவனை இடித்து கொண்டே வண்டியில் ஏறி அமர்ந்தாள். பெருமூச்சை விட்ட ஆதிதேவன் சுற்றி வந்து ஓட்டுநர் இருக்கையில் அமர்ந்து கொண்டான். வண்டி எடுத்த பின்னரும் அவளது பார்வை அவனைத்தான் கூர்பொட்டது. அதை உணர்ந்தும் பார்வையை சாலையில் செலுத்தியவாறு, கைவலி இப்ப எப்படி இருக்கு? அவள் மௌனித்தாள். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க? அதற்கும் மௌனமே. ஹேய், உன்னை தாண்டி கேட்குறேன். அவனது எந்த கேள்விக்கும் பதில் அளிக்காது அவனையே பார்த்திருக்க, அதில் வண்டியை சற்று ஆழ்நடமாட்டம் இல்லாத இடத்தில் நிற்பாட்டிவிட்டு அவளை திரும்பி பார்த்தான். என்னடி? குரல் இறங்கி ஒலித்தது. ஆனவனின் ஒரு கரம் ஸ்டேரிங்கிலும் மற்றொரு கரம் தொடையிலும் வைத்திருந்தான். அக்கரத்தின் மீது தன் கரத்தை வைத்து அழுத்தியவள், உங்க தோள் மேல கொஞ்ச நேரம் சாஞ்சுக்கட்டுமா மாமா என உள்ளே போன குரலில் கேட்டாள். அதில் அவனது மனம் என்னவோ செய்தது. பின்னர் சற்றும் தாமதிக்காது, என்னடி கேட்டுட்டு இருக்க, வாடி என கரத்தினை அவளின் முதுகின் பின்புறம் நீட்டினான். வாகாக அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள் அமிழ்தினி. அவளது மனதில் இருப்பது அவனுக்கு புரிந்தது. ஆனால் எதையும் வாய்விட்டு அவன் கேட்டிடவில்லை. அவளும் எதுவும் கூறவில்லை. கண்களை மட்டும் மூடிக்கொண்டாள். அரை மணி நேரம் கடந்திருக்கும். மெதுவாக கண்களை திறந்து அவனிடமிருந்து விலகி அமர்ந்து கொண்டாள். அவளது காதோர முடிகளை ஒதுக்கிவிட்டவன், ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு அப்புறம் வீட்டுக்கு போலாம் வா என்றதும் அவசரமாய் தடுத்த அமிழ்தினி, வேண்டாம் மாமா, வீட்டுக்கு போகலாம், லேட் ஆகிட போகுது. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வாடி என்று அவளை அழைத்து கொண்டு சிறிய ஜூஸ் கடை ஒன்றிற்கு வந்தான். ஆளுக்கொரு பழச்சாறினை ஆர்டர் செய்தவன் மேசை மீதிருந்த அவளது கரத்தின் மீது கரம் வைத்து கொண்டு அவளது காயத்தினையே வெறித்தான். பார்க்க பார்க்க மனம் வலித்தது. லேசாக கண்கள் கூட கலங்கிவிட்டது அவனுக்கு. கீழே தலையை குனிந்து கொண்டு நெற்றியை நீவியவாறு அமர்ந்திருந்தான் ஆதிதேவன். அமிழ்தினி தனது காயங்களைத்தான் பார்த்து கொண்டிருந்தாள். காயங்கள் ஆறினாலும் தழும்புகள் மறையாது அல்லவா? காயம் பட்டபோது கூட எதுவும் தெரியவில்லை. ஆனால் போக போக வலியும் காயத்தினை பார்க்கும் போது அவளுக்கு கஷ்டமாகவும் இருந்தது. அதையே நினைத்தவாறு இருந்தவளின் முன் பழச்சாறினை தள்ளி வைத்தவனை நிமிர்ந்து பார்த்தாள் அமிழ்தினி. கண் சிமிட்டி குடிக்குமாறு ஜாடை செய்திட சின்ன முறுவலுடன் குடிக்க ஆரம்பித்தாள். அப்போதும் அமைதிதான் நிலவியது இருவருக்கும். பின்னர் வண்டியில் ஏறி வீட்டிற்கு சற்று தூரம் நிறுத்தியவன் அவளிடம் திரும்பி, பார்த்து போ, நைட் வர என்று மட்டும் கூறிட, சரி என்று தலையசைத்து இறங்க முற்பட்டவளின் கன்னத்தில் அழுத்தமாக முத்தம் வைத்து அனுப்பினான். அவனது ஒற்றை முத்தமே அவளுக்கு இதம் அளித்திட அவனையே திரும்பி திரும்பி பார்த்தவாறு வீட்டிற்கு சென்றாள். அவள் சென்றதும் அவனும் வண்டியை எடுத்துக்கொண்டு ஸ்டேஷனிற்கு சென்று விட்டான். வீட்டிற்குள் நுழைந்தவள் நேரே அறைக்குள் செல்ல முற்பட சரியாக அந்நேரம் பார்வதி சமையல் அறையில் இருந்து வரவும் அவளது சோர்ந்த முகத்தை வைத்தே, என்ன முகம் டல்லா இருக்கு என கேட்டவாறு அவளை ஆராய்ந்தார். சற்று பின்னால் மறைத்து வைத்திருந்த கரத்தை கவனித்து விட்டவர், என்னாச்சு கையில என கேட்டுக்கொண்டே புருவம் சுருக்கி பார்க்கவும் தயக்கமாய் கரத்தை வெளியே எடுத்து காண்பித்தாள். அது லேப்ல ஒர்க் பண்றப்போ ஆசிட் பட்டுருச்சுமா என்றதும் பதறிவிட்டார் பார்வதி. பார்த்து வேலை பார்க்க மாட்டியா? கவனத்தை எங்க தான் வச்சிருந்த? அச்சோ, எப்படி பட்டிருக்கு பாரு. அப்படி என்னதான் உங்களெல்லாம் லேப்ல வேலை பார்க்க சொல்றாங்களோ என்றவரது அக்கறையில் ஏனோ கண்கள் கலங்கியது அவளுக்கு. ஹாஸ்பிட்டல் கூட்டு போனாங்கம்மா, மருந்து போட்டிருக்கேன். மருந்து போட்டா வேற எங்கேயாச்சும் பட்டிருக்கா சொல்லு. வயசு பிள்ளைங்க பத்திரமா இருக்க வேண்டாமா? என்ன சொன்னாங்க டாக்டர்?
பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கம்மா. ஆனால் தழும்பு இருக்கும். காயம் ஆறுனதும் வர சொல்லியிருக்காங்கம்மா. ம், தழும்பு போகலாம் மருந்து இருக்கு. முதல்ல காயம் ஆறட்டும், அப்புறம் தழும்பு போக வேற மருந்து போட்டுக்கலாம். சரி, நீ ட்ரெஸ் மாத்திட்டு வா, நான் உனக்கு டீ போட்டு வச்சிருக்கேன். முதல்ல நீ அதை குடி. சரிங்கம்மா என்றவள் அறைக்குள் நுழைந்து கொண்டாள். தொடரும்.